சுப்பிரமணி, ஏய், இழப்பு வாங்கிட்டு இருந்தேன்னு குளிச்சு விட்டு வீட்டில் விட்டுட்டு இருந்தா நீ இங்கே வந்து நீ படுத்துருக்கிற சேத்தோட. ஆ, இப்படி இங்கே பாரு, என்ன பாரு, நீ இங்கே வந்து இப்படி படுக்கலாமா? நாங்கள் தான் வெயில் தாங்க முடியல, நீங்கள் வந்து படுத்துருக்குறோம். உனக்கு என்ன, வீட்டிலே இருக்க வேண்டிதானே? எல்லாம் குழியை பெரிச்சு பெரிச்சு இப்படி வந்து படுத்துக்கிற. இது என்னடா இதெல்லாம்? வீட்டுக்குள்ளே விட்டாலும் நாக்கு தொங்க போட்டு கிடக்கிற, காட்டுக்குள்ளே விட்டாலும் இப்படி பெரிச்சு இப்படி பிறண்டுட்டு கிடக்குற. உன்னை என்ன தான் பண்ணுறது? கொஞ்சம் கூட நீட்னஸ் இல்லைடா வந்துட்டலாம். முடிக்கிற முடிய பாருங்க. இப்போ குளிச்சு விட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு அதை மட்டும் சொல்லு. குளிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் இருக்குமா? நான் ஈரம் கூட காயில, அதுக்குள்ளே நீ சேத்துக்குள்ளே வந்து படுத்துக்கிட்ட. நீ என்ன பாரு, இங்கே பாரு. ஏய், உன்னை தானே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்றும் தெரியாத மாதிரி முடிக்கிற நீ. இங்கே அடி உழுவு போதா இல்லையான்னு பார்த்துக்கோ. உனக்கு பாரு, அடி உழுவு போகுது பாரு. பைரா பைரா, இங்கே பாரு. பார்க்காதரா, இந்த முடியெல்லாம் என்ன பார்க்காத, முடிக்காத. ஒன்றும் தெரியாத மாதிரி செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு முடியாம முடிக்கிற நீ. எந்திரி, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ. குடிச்சு விட்டு கட்டி போட்டு வைக்கிறேன் உன்னவா. இது என்ன முடியுது? எந்திரி, எந்திரிடா, வா. அவன் மொல்ல வந்துடுவான். நீ எந்திரி, வீட்டுக்கு போகலாம். எந்திரி, இந்த பம்புறதெல்லாம் இங்கே வேண்டாம். வா போகலாம். போகலாமா? நல்லா தோட்டத்தில் நல்லா குழு குழு குழுன்னு இரு. இங்கே படுத்தா தான் நல்லா இருக்குது. பைரா எங்கே வந்து படுக்கிறானே அங்கே வந்து படுத்துக்கிற நீ. பைரா, நீ வந்தால் தான் அவன் வீட்டுக்கு வரோம். வாசாமிம்பா பைரா குட்டி. பைராவும் இழப்பு வாங்குறான். இல்லை, வீடு தங்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் தாத்தா கூட ஒடியாந்துடுறீங்க பின்னாடி காட்டுக்குள்ளாரையே கட்டில் போட்டு தூக்கிட்டு.